ராசி அப்படின்னாலும் வச்சுக்கலாம், நேர்மை உண்டு, நியாயம் உண்டு. இவங்க பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்க மாட்டாங்க, நியாயத்துக்கு கட்டுப்படுற ஆட்கள். நிறைய நேரத்தில் இவங்க பெரியவங்களோட கிளாஷஸ் ஆகும். அப்போ என்ன இருக்கணும், அவங்க தவறு செஞ்சுருப்பாங்க. இப்போ பிரித்து பார்ப்போம். திருமணம் எப்படி இருக்கும், வேலை, தொழில், படிப்பு, மாணவர்கள் தொழில் படிப்பு, சொத்து விஷயங்களை தெளிவாக பார்த்துருவோம். இது ரொம்ப முக்கியமாக. இப்போ அடிக்கடி ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம், ட்ராவல் இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம் சார். அப்புறம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில், எண்ணெய், செக் எண்ணெயாக இருக்கலாம், ஆயில் சம்மந்தப்பட்டது, திரவம் சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வரும். சார் ஒரு பார்ட்னராக போனேன், தலைமை பொறுப்பு, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப். சொத்தை பற்றி பார்ப்போம். இப்போ தான் வந்தோம் சார், சொத்து சேர்த்தணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இது ஆசைகள் வருகிற காலகட்டம். கொடை வள்ளலும் செல்வ செழிப்பும் பெறப்போகும் கும்பராசி அன்பர்களே, இந்த சனிப்பயிற்சி பலாபலன்கள் இது அற்புத பலாபலன்னே சொல்லலாம். ஏன்னா உங்கள் ஜென்மராசியில் இருந்த சனி பகவான் விலகி 2ஆம் ஸ்தானத்துக்கு போகிறார். அப்போ 12ஆம் அதிபதியும் ராசி அதிபதியும் 2ஆம் இடத்துக்கு போகிறார். இதில் நடக்க போகிற அற்புத பலன்கள் இது மட்டுமா, குருபார்வை வரப்போகுதுங்க. சனிப்பயிற்சிக்கு அப்புறம் குருபார்வை வருகிறது. உங்கள் ராசிக்கு ராகு பகவான் வரப்போகிறார். அப்போ ராகுங்கிறது ஒரு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி, நிறைய விஷயங்கள் வரப்போகிறார். அவர் கொடுக்க போகிற விஷயங்கள் ஒன்றும் தெளிவாக பார்த்துக்குவோம். இதில் அலங்கார வார்த்தைகள் எதுவுமே இல்லை. எது நடக்க போகுதோ அதை மட்டும் தெளிவாக சொல்ல போகிறேன். இது ப்ளஸ்ஸு, இது மைனஸு, இதை பார்த்துக்காங்க, இது டெவலப் பண்ணிக்காங்க, இதோட பரிகாரம் இது அப்படின்னு தெளிவாக கட்டன்டாக சொல்கிற மாதிரி இருக்க போகிறேன். முதல்ல அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். ஜோதிடரும் சேனல் யுகம் சேனலுக்கு புதுசாக பார்க்குறாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகங்கள் வந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதில் பார்ப்போம். பொதுவாக சனிப்பயிற்சி அப்படின்னு பார்க்கும்போது 2.5 வருஷம் பக்கம் நடக்க போகுதுங்க. இந்த 2.5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மாற்றங்கள், நிறைய நிகழ்வு நடக்கும். இதில் என்ன நடக்க போகுதுன்னா, இந்த சனிப்பயிற்சிக்குள்ளேயே 2 குரு பயிற்சி, 2 ராகுகேது பயிற்சி நடந்துடும். அப்போ நின்று நிதானமாக உங்கள் ராசி அதிபதி பலனை தரப்போகிறார். உங்கள் ராசி அதிபதி எப்பவுமே தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கும்போது வளர்ச்சிங்க. ஒரு கிரகம் தன் வீட்டுக்கு அடுத்த வீட்டில் இருக்கும்போது வளர்ச்சியாக இருக்கும். அப்போ இது 2ஆம் வீட்டுக்கு போகுது. அப்போ லாபஸ்தானத்துக்கு, தனஸ்தானத்துக்கு போகிறார். அதை பற்றி தெளிவாக பார்ப்போம். பொதுவாக கும்பராசி அப்படின்னாலும் வச்சுக்கலாம், நேர்மை உண்டு, நியாயம் உண்டு. இவங்க பெரியவங்க சின்னவங்கலாம் பார்க்க மாட்டாங்க, நியாயத்துக்கு கட்டுப்படுற ஆட்கள். நிறைய நேரத்தில் இவங்க பெரியவங்களோட கிளாஷஸ் ஆகும். அப்போ என்ன இருக்கணும், அவங்க தவறு செஞ்சுருப்பாங்கன்னு அர்த்தம். உண்மை எந்த பக்கம் இருக்கோ அந்த இடத்துல இருப்பாங்க. இவங்க இந்த வீடு காட்டுற வீடு, சகஜமாக நல்ல எல்லா விஷயத்தையும் ஓப்பனாக பேசக்கூடிய ஆட்கள் இவங்க தான். அதே மாதிரி முக்கியமான சீக்கிரட்டை மனசுக்குள்ளே வைக்கிறதும் இவங்க தான். ஏன்னா அது குடம். இந்த ஒரு ராசிக்கு மட்டும்தான் எந்த இடத்துல சகஜமாக பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாது தெளிவாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு சிலர் மட்டும் சீக்கிரட்டை மறைக்கிற, ரகசியத்தை சொல்லித்தரலன்னு நினைப்பாங்க. பட் உங்களுக்கு தெரியும் யார் நல்லவங்க கெட்டவங்க அப்படின்னு அனுசரித்து கிடக்கிறது. கும்பராசிக்காரங்க ஒருத்தங்க வளர்ந்துட்டாங்கன்னு வைங்க, கண்டிப்பாக அவங்க குடும்பம் நல்லபடியாக இருக்குது, அவங்களோட சுற்றத்தாரும் எல்லாம் வளர்ந்துட்டாங்க, ஆசபாசம் எல்லாத்துக்கும் இருக்கும். இது சனியோட வீடு. சனி மட்டும் எப்பவுமே தன் இனத்தை ஃபுல்லுமே சேர்த்துக்க விரும்புவார். அதாவது தன்னை சார்ந்தவங்களை எல்லாத்தையும் வலுப்படுத்த ராசி. அந்த மாதிரி சிறப்பம்சமான ராசியில் இந்த கும்பராசி. இங்கே சிறப்பான சதயம்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, புரட்டாதின்னு குபேர நட்சத்திரம். சதயங்கிறது வளர்ச்சியை குடிக்கிறது, அவிட்டம்ங்கிறது மிருதங்கம், இசை இதெல்லாம் குறிக்கும். அப்போ பல கலை உணர்வுகள் கொண்ட ராசி இந்த ராசியாக இருக்கும். ரைட், இப்போ பார்ப்போம். முதல்ல இந்த சனிப்பயிற்சி என்ன நடக்க போகுது அப்படின்னா, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல போகும்போது குடும்பம் சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்க போகுது. பிறந்த குடும்பங்கள் ஒன்று சேரப்போகுது. வருமானம் அதிகரிக்கும் நிலை இருக்கிறது. 2ல் சனி இருந்தால் வாக்குப்பளிதம் அதிகரிக்கும். கும்பராசிக்காரங்க இயற்கையாகவே வாக்குப்பளிதம் இருக்குது. ஏன்னா இவங்க ராசிக்கு 2ஆம் இடத்துல ஆல்ரெடி உத்திரட்டாதின்னு ஒரு நட்சத்திரம் இருக்குது, ஆல்ரெடி வாக்குப்பளிதம். இப்போ வாக்குப்பளிதம் அதிகரிக்க போகுது. தன் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுபமாக நிறைவு செய்ய போகிறாங்க. நிறைய விஷயத்துக்கு தீர்வு இங்கே தாங்க இருக்குது. இப்போ பணம் ரீதியாக வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட பணமாக இருக்கலாம், வெளிமாநில சம்மந்தப்பட்டமாக இருக்கலாம், கடனை அடைக்கக்கூடிய பணமாக இருக்கும். ஆக மொத்தம் பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு மாறுதல் உண்டு, வளர்ச்சியும் உண்டு. சில தூர பயணங்கள் வரும். பொதுவாகவே போன வருஷம்லாம் பார்த்திங்கன்னா மன இருக்கும். ஜென்மசனியில் எதுக்கு எடுத்தாலும் கொஞ்சம் தடங்கள் ஏற்பட்டது, ஸ்லோ டவுன் ஆனது. இப்போ கலைத்துறையிலும் ஆர்வம் வந்துடும். சினிமா இருக்கலாம், யூடியூப்பாக இருக்கலாம், மீடியா இருக்கலாம். நீங்கள் ஃபோன் வச்சுருந்தா மீடியா தானே. அப்போ உங்களை பற்றி பப்ளிசிட்டி ஆகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆக நியூஸ் சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்டது தைரியமாக ப்ராசஸ் பண்ணுங்கள். இப்போ இதை எப்படி சார் நான் உங்கள் தொழிலை பயன்படுத்தி, இப்போ ஒரு வேலைக்கு செய்கிறவங்க அவங்கள பற்றி வீடியோஸோ லிங்க்டன் இந்த மாதிரி போடும்போது அவங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்போ சோசியல் மீடியாவில் அடுத்து வளர போகிறாங்க. இதே பிஸ்னஸ் வச்சுருக்கவங்க அவங்க ப்ராடக்டை
இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி போட சொல்கிறது. ஆக மொத்தம் தகவல் தொடர்பு சாதனத்தின் மூலமும் இன்ஸ்டாகிராம் இது மூலமும் வளர்ச்சி அடையக்கூடிய காலம். இன்ஸ்டாகிராம் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், அது மாதிரி வெப்சைட்டாக கூட இருக்கலாம். ஆக மொத்தம் உங்களை பாப்புலாரிட்டி பண்ண வேண்டிய காலகட்டம். உங்கள் ராசிக்கு ராகு வரார், சும்மா விட மாட்டார், அதே சிந்தனையாக தான் இருக்கும். ரைட். இப்போ பிரித்து பார்ப்போம். திருமணம் எப்படி இருக்கும், வேலை, தொழில், படிப்பு, மாணவர்கள் தொழில் படிப்பு, சொத்து விஷயங்களை தெளிவாக பார்த்துருவோம். இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். முதல்ல நான் பேச போகிறது பார்த்திங்கன்னா திருமணம் என்ற ஒரு விஷயம். திருமணம் என்ற ஒரு விஷயம் எட்டாக்கனியாக இருந்த கும்பராசி அன்பர்களேன்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த அவிட்டம் புரட்டாதி ராசிகள் என்ன தான் பண்ணாங்களோ பாவம், அவ்வளோ தடங்கள், சதயத்துக்கே ஒரு சில தடங்கள் தான் இருந்தால் இந்த 2 ராசி நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அவ்வளோ தடங்கள் ஏற்பட்டது. இப்போ ராகு வேறு வருது சார், நடக்குமா? பொதுவாக ராகு லக்னத்தில் 7 கேது வர ராகு கேது பரிகாரம் செஞ்சுட்டு பண்ண வேண்டி வரும். ராகு கேது தோஷம் இருந்தாலும் இல்லைனாலும் செய்ய வேண்டியது சிறப்பு. ஏன் இதை பண்ண சொல்லணும் அப்படின்னா, இதை சேஃப்டிக்கு பண்ணிட்டோம்னா ஜாதக ரீதியாக இருக்கோ கோச்சார ரீதியாக தடை இருக்காது. அப்போ திருமணம் நிறைவேறப் போகிறது. உங்கள் ராசியை குரு பார்க்க குருபலன் வந்து விட்டன. இது லக்ன ரீதியாக தசாபுத்தி ரீதியாக சூட்டி கட்டிட்டால் உறுதியாக நடந்துருவோம். கோச்சாரத்தில் 9ஆம் அதிபதி அவரே 4ஆம் அதிபதி. அப்போ பாக்கியம் சுகமும் இந்த ராசிக்கு ஒன்று தான், ஏன்னா சுகஸ்தானம். அப்போ இவருக்கு அது 2ஆம் இடத்துல உச்சம் பெறுகிற ராசி. பொதுவாக கும்பராசிக்காரங்க நிறைய நாள் பார்த்திங்கன்னா திருமணம் தள்ளி இவங்களா வேண்டான்னு சொன்னவங்க உண்டா இருக்காங்க. திருமணத்துக்கு ஓகே மனதார நினச்சிட்டா திருமணம் நடத்துகிறோம். கும்பராசிக்கிறது தான் வேணும், திருமணம் பண்ணணும் அப்படின்னு முடிவு எடுத்துட்டா அதெல்லாம் 3 மந்த்ஸில் நடந்துடும். அதிகபட்சம் 3 மந்த்ஸ் தான். ஆனால் இவங்க மனசார நம்பிக்கை விடாமல் இருந்தால் திருமணம் நடந்துடும். அப்போ திருமணம் உறுதியாக நடக்கும். எதிர்பார்த்த வரேன், ஆல்ரெடி பார்த்த வரனே திருப்பி வர வாய்ப்புண்டு. ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தோம், கேட்டு பார்த்தோம், பதில் சொல்லலை, இப்போ அவங்களே திருப்பி வராங்க அப்படிங்கிற மாதிரி வந்துடுவாங்க. நல்ல வரனாக இருக்கும். ஒரு சிலருக்கு விருப்ப திருமணம், லவ் மேரேஜாக இருக்கலாம், இல்லை உறவில் ஒரு இதாக இருக்குது பிடிச்சிருக்குன்னு சொல்கிறது. ஆக மொத்தம் மனதுக்கு பிடித்த வரன் அமையும், நல்ல வரனாக இருக்கும். 2வது திருமணமே நிறைய பேருக்கு சக்ஸஸ் ஆகும்னு சொல்லியிருக்கேன். இப்போ ப்ரெடிக்ஷன் கொடுக்கும்போதே நான் சொன்னது 2வது திருமணம் நடக்குமே சார், 36 வயசு ஆச்சு அப்படின்னாங்க அந்த பெண்மணி. உறுதியாகும். உங்களுக்கு ப்ரொஃபஷனல் தகுந்த மாதிரியே வருவாங்கண்ணா. அவங்க ஒரு கம்பெனி வச்சுருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரியே இன்னொரு கம்பெனி வைத்திருக்கிற கணவரம் தான். 2 பேர் டைஅப் வேறு, அதாவது கம்பெனி டைஅப்பில் அந்த லிங்க்கில் அப்போ வேறு. அப்போ பொருளாதார ரீதியாகவும் டெவலப்மெண்ட்டு, குடும்ப ரீதியாக அவங்க கூட சிரிச்சு சொன்னாங்க, கம்பெனிக்கு தான் பார்ட்னர் பார்த்துட்டு இருந்தோம், லைஃப் பார்ட்னர் ஆகிட்டோன்னு. அது ஒரு ஆக மொத்தம் கும்பராசிக்கு இந்த அளவுக்கு அம்சம் உண்டு அப்படிங்கிற சொல்லிடலாம். ரைட். அடுத்தது நம்ம பிஸ்னஸுக்கு போவோம். பிஸ்னஸ் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 10ஆம் அதிபதிக்கு சில மாதங்கள் கடைசியில் 6-7 மாதமாக பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லாமல், அதாவது நீச்சம் பெற்று எப்போ பார்த்தாலும் ஏதோ ஒன்று திருப்பி ஒரு மாதம் நல்லா இருக்குது, ஒரு மாதம் சுமாராக இருக்குது. இதை நம்பி எந்த டிசிஷன் எடுக்க முடியாமல் இருந்தது. இதை நம்பி வேலையாட்கள் போட்டாலும் பிரச்சனை, இதை நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும் பண்ணலாமா இல்லையா பயம். சரி வேண்டாம் குறைச்சிக்கலான்னு பார்த்தா திருப்பி இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. என்ன தான் நடந்தது? ஏன்னா கோச்சார ரீதியாக செவ்வாய் என்ற ஒரு கிரகம் கடகத்தில் நீச்சமற்று நீச்ச பங்கம் மாறி நடந்தனால இந்த நிலை இருந்தது. இப்போ தான் விலகி வந்துருச்சு. இது திருப்பி கொஞ்சம் நீச்சம் பெற்று வெளியே போயிடும். ஆக மொத்தம் பொதுவாக இனி வருகின்ற காலத்தில் இந்தளவுக்கு 6-7 மாதம் செவ்வாய் நீச்சம் பெறுகிற நிலை இருக்காது. அதனால் நீ வளர்ச்சியாக இருக்க போகுது. பிஸ்னஸ் டெவலப் பண்ண போகிறீங்கன்னு தைரியமாக சொல்லலாம். ஏன் அப்படின்னா உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறார். 10ஆம் இடத்துல இருந்த குரு அத்தனையுமே இன்வெஸ்ட்மெண்ட்டாக நடந்திருக்கும். இனி 11 லாபத்தை அறுவடை செய்ய போகிறீர்கள். இப்போ புகழ் உண்டு, பப்ளிசிட்டி உண்டு, பிஸ்னஸை பெருக்க செய்யலாம். இது புது முயற்சிகள் செய்ய வேண்டியது, அப்டேட் ஆக வேண்டியது இருக்குங்க. இன்னைக்கு கரண்ட் டேட்டுக்கு என்ன அப்டேட்? புது மெட்டீரியலாக இருக்கலாம், பழைய நக்கல் இதனம் பூதலங்க பழைய விஷயங்களை மாற்றிட்டு புது விஷயத்தை அப்டேட் பண்ண வேண்டியது உண்டு. அதன் மூலம் வளர்ச்சி உண்டு. ரைட். இப்போ முக்கியமாக பார்த்திங்கன்னா வேலை. உங்கள் 6ஆம் அதிபதி பொதுவாகவே சந்திரன் உங்கள் ராசியிலே இருக்கார், அதை குரு பார்க்குது. வேலை சம்மந்தப்பட்ட ப்ரொமோஷன் உண்டு. அடுத்த படிநிலைக்கு போக போகிறீங்க. வெளியூர் பயணம், வெளி மாநில பயணம், வேலையில் ஒரு மாற்றம் உண்டு. குறிப்பாக படிக்க போகிறீங்கன்னு என்ன சார் வேலைக்கு போயிட்டுருக்கோம் படிக்கிறோம்னா அப்டேட் பண்ண போகிறீங்க அர்த்தம். கரண்ட் ஏஐ டெக்னாலஜி அப்டேட் ஆகக்கூடிய அம்சத்தில் கும்பராசி கும்பலகனத்துக்கு சிறப்பு. இந்த ராசிக்கு இயற்கையாகவே அப்டேஷனுக்கு இந்த ராசி பெஸ்ட்டான ராசி. ஒரு ஈஸியாக அப்டேட் பண்ணக்கூடிய அடுத்த கரண்ட்டில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் அப்டேட் ஆகிரும். இந்த குறிப்பாக பார்த்திங்கன்னா தொழில் வேலையில் சினிமாவாக இருக்கலாம், போலீஸ் சம்மந்தப்பட்டது, காவல், போலீஸ், ஆர்மி எந்த சம்மந்தப்பட்டது, அரசு வேலை வாய்ப்புகள், அரசியல்வாதிகள், இவங்களை அமோகமாக இருக்குது. இப்போ அடிக்கடி ட்ராவலிங் பண்ணிகிட்ருக்கோம், ட்ராவல் இண்டஸ்ட்ரி பண்ணிகிட்ருக்கோம் சார். அப்புறம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட தொழில், எண்ணெய் செக் எண்ணெயாக இருக்கலாம், ஆயில் சம்மந்தப்பட்டது, திரவம் சம்மந்தப்பட்டவங்களுக்கெல்லாம் சூப்பராக இருக்குது. நிறைய பேர்த்துக்கு பார்த்திங்கன்னா ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி வரும். சார் ஒரு பார்ட்னராக போனேன், தலைமை பொறுப்பு, நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் கேட்டுகிட்டே இருப்பாங்க. பிஸ்னஸும் சரி வேலையிலும் சரி, டைப் பண்ணிக்கலாம், டைப் போட்டுக்கலாம், நாங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறோம், நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கள், நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னராக வாங்க அப்படிலாம் வரும். நிறைய பேருக்கு நான் ஓகே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் ஜாதகம் லக்ன ரீதியாக பார்த்துட்டு இது லாங் டேர்மாக போகுமா,
எப்படி கொண்டு போகணும்னு பார்க்கணும். இப்போ வேலை மாறுதல் பண்ணும்போது கூட தசாபுத்தி எப்படி இருக்குது, லக்ன ரீதியாக எப்படி இருக்குன்னு ஒரு லாங் டைம் யோசித்து டிசிஷன் எடுக்கணும். கோச்சாரம் ஆசையை கொடுக்கிற சம்பவத்தை பார்த்து பண்ணணும், அது கவனமாக இருங்க. ரைட். இப்போ மாணவர்கள் சொல்லுவோம், மாணவர்களுக்கு ரொம்ப நாள் கழித்து சூப்பராக இருக்க போகுது. உங்கள் 4ஆம் அதிபதி சில காலம் உச்சம் பெறுவார், நல்ல ஸ்தானத்தில் இருக்கார். படிப்பு என்ற ஒரு ஸ்தானம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிக்க போகிறாங்க, புகழ் பெறுவீங்க, நினைத்த கல்லூரி கிடைக்க வாய்ப்பு உண்டு, நினைத்த ஸ்கூலில் மார்க் அதிகம். இப்போ நாலேஜே நல்லா அப்டேட் ஆகிற மாதிரி இருக்குது. இத்தனை நாள் என்ன செய்தீங்க புரிந்து படிக்கக்கூடிய ராசியாக மாறிடுவீங்க. இப்போ கொஞ்சம் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா வெளிநாடு இல்லை வெளி மாநிலத்தில் படிக்கக்கூடிய அம்சம் உண்டு, பிராண்டடாக படிக்கக்கூடிய கால சூழ்நிலை வந்தாச்சு. ஆக மொத்தம் வளர்ச்சி வெற்றினே சொல்லிடலாம். உங்களுக்கு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்க காலம் வந்து விட்டன. மாணவர்களுக்கு நல்லா படிங்க. சொத்தை பற்றி பார்ப்போம். இப்போ தான் வந்து சார் சொத்து சேர்த்தணும், இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், வண்டி வாங்கணும், இது ஆசைகள் வருகிற காலகட்டம். ஏன்னா போன டைம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆசை வந்து தடை ஏற்பட்டது, அதில் பிரச்சனை ஏற்பட்டது. ஏன்னா ஜென்ம சனினாக இப்போ 2ல் சனி, 7ரை சனி தான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை விரயம் பண்ணிவிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், இடமாக இருக்கும், நகை, அப்புறம் வீடு, வாடகை வருமானம், இது சம்மந்தப்பட்டது ஆதாயம் உண்டு. பூர்வீக ரீதியான சொத்துக்கள், இறந்தவர் பேரில் வர சொத்துக்கள், உயில் சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் நடக்கும். ஒரு சொத்துன்னு சொன்னால் எத்தனை வகையில் பாருங்கள். அப்போ உங்கள் ஜாதக ரீதியாக பார்த்து உயில் சொத்தா பூர்வீக சொத்து இருக்கலாமா, செட் ஆகுமா ஆகாதா. அடுத்தது இந்த சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது அங்கேயே நம்ம தங்கலாமா இல்லை வாடகை வீடா, பிறந்த ஊரில் வாங்கலாமா வெளியூர்லையா, இது மாதிரி பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்குது. அது ஜாதக ரீதியாக பார்க்கணும். அந்த மாதிரி யாருக்காவது பார்க்கணும் கான்டாக்ட் பண்ணுங்கள், கீழே இருக்கிற நம்பருக்கு. அதில் ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி இத்தனை விஷயம் பார்க்குறோம். அதில் எது பார்க்கணும் பார்த்து சொல்லுங்கள், பார்ப்போம். வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதில் அளிக்கப்படும். இப்போ ஹெல்த்துக்கு பற்றி பேசிடுவோம். ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. ராசிக்காரங்களுக்கு சில காலங்களில் பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சரிச்சல், லங்ஸ் சம்மந்தப்பட்டது, சின்ன குழந்தைகளுக்கே அடிக்கடி சளி பிடிக்கிற ராசின்னு சொல்கிற மாதிரி. இப்போ பார்த்தாலும் சளி, வெளியே போயிட்டு வந்தால் அது சின்ன தண்ணி மாற்ற முடியல, ஆகுனா த்ரோட் இன்ஃபெக்ஷன், லங்ஸ் சம்மந்தப்பட்டது. சின்ன வயசில் பஃப் அடித்தான் சார்னு சொல்கிறாங்க, அது இந்தளவுக்கு நடந்திருக்குங்க. பட் லக்ன ரீதியாக மற்ற ரீதியாக மாற வாய்ப்பு உண்டு. பட் கொஞ்சம் கவனமாக இருந்திருக்கீங்க. இந்த மெடிசன் கரெக்டாக அந்த இதை முடிச்சுட்டு பாருங்கள். பொதுவாக எடுத்தவொடனே இங்கிலீஷ் மெடிசன் போகணும் அவசியம் இல்லை. அலோபதி, ஆயுர்வேதம், சித்தா, யுனானி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. எது செட் ஆகும்னு பார்த்துட்டு ஒவ்வொரு நட்சத்திர ரீதியாக நடக்கிற தசாபுத்தி ரீதியாக சொல்லலாம், இந்த மெடிசன் செட் ஆகும், இந்த மாதிரி வருதுன்னு பாருங்கள். நிறைய பேர்த்துக்கு யூட்ரஸ் சம்மந்தப்பட்ட நிறைய பேருக்கு யூட்ரஸ் கேட்டிருந்தாங்க. கர்ப்பப்பை பக்கம் கட்டி இருக்குது, இது கர்ப்பப்பை ரிமூவ் பண்ணுறதா இல்லை கேன்சர் கட்டியா, இந்த மாதிரி குழப்பங்கள்லாம் நிறைய பேர்த்துக்கு இந்த சில மாதங்களாக அதை தான் வந்துட்டுருக்கு. இதுதானே பின்னாடி கன்னியூ ஆக போகுது. அப்போ இந்த கிரக சூழ்நிலை இப்படி வந்திருக்கு. பட் அது ஜாதக ரீதியாகவும் மருத்துவம் ரெண்டும் கம்பைன் பண்ணி பார்த்து க்யூர் பண்ணிக்கோங்க. ரைட். இப்போ என்ன கடவுள் வழிபாடு பண்ணிக்கிட்டான் நல்லவை அதிகரிக்க, அல்லவை தேவையற்றதை விளக்குறதுக்கு என்னென்னு பார்த்துருவோம். இப்போ ஃபஸ்ட்டு உங்களுக்கு சிறந்த இது என்ன தெரியுங்களா, திருநாகேஸ்வரம் சென்று ஒரு டைம் பாலாபிஷேகம் பார்த்துருங்க. சனிப்பயிற்சிக்கு ராகுக்கு எது பரிகாரம் கொடுக்குறேன்னா காலகட்டம் அப்படி இருக்குது. ஏன்னா ராசியில் ராகு பகவான் சில காலம் பயணிக்க போகிறார். அதனால் திருநாகேஸ்வரம் சென்று பாலாபிஷேகம் ஃபஸ்ட்டு பண்ணிக்கணும். ரைட். ரெண்டாவது, நீங்கள் போய்ட்டு சனீஸ்வரர் சம்மந்தப்பட்ட ஸ்தலத்துக்கு ஒரு முறை சென்று வரணும். திருநாகேஸ்வரமாக இருக்கலாம், குச்சனூர் இருக்கலாம். ஆல்ரெடி திருநாகேஸ்வரம் போயிட்டு வந்திருப்பீங்க, திருநள்ளாறு ஆல்ரெடி போயிட்டு வந்திருப்பீங்க. திருநள்ளாறு இல்லை குச்சனூர் இந்த ஸ்தலத்துக்கு போயிட்டு வாங்க. திருநள்ளாறு ஏன் அப்படி சொல்கிறோன்னா 12ஆம் இடம் வெளியே ஊரை குறிக்கிற ராசி இந்த இடத்துக்காக. இப்போ இந்த மட்டும் செஞ்சுட்டு வரும்போது அடுத்த படிநிலையை வளர்ச்சி பெற வாய்ப்பு உண்டு. எந்த கஷ்டங்கள் வந்தாலும் மீண்டு வர வாய்ப்புகள் இருக்கிறது. வேறு கேள்விகள் சந்தேகம் தான் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பதிலளிப்போம். அனைவருக்கும் வணக்கம்.